லாஸ்ட் வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி சார். ஸோ நம்ம இன்றைக்கி ப்ராபபிலிட்டியோட இன்றைக்கி இது லாஸ்ட் வீடியோன்னு சொல்ல மாட்டேன், இன்றைக்கி இந்த லெசன் முடிச்சிடலாம். சரியா? இன்றைக்கி ரெண்டு வீடியோ போடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ 6 to 10 இருக்குது. அடுத்த வீடியோ வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம். சரியா? ஸோ இன்றைக்கே உங்களுக்கு 2 வீடியோ கிடைக்கும். இன்றைக்கி இப்போ இதை பார்த்துருங்க, மோஸ்ட்லி ஒரு 30 to 40 minutes வரும். அடுத்த வீடியோவோட இந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் இருக்க பர்னாலிஸ் ட்ரையல்ஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே, காம்படேட்டிவ் எக்ஸாம் கூட அந்த டாபிக் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேண்டம் வேரியபிள் வரைக்கும் வர்றதே டவுட்டு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் 2-3 எக்ஸசைஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமில் கூட வரும். பர்னாலிஸ் ட்ரையல் பார்ப்போம் கண்டிப்பாக, பட் இப்போ வேண்டாம். ஓகே, இன்னையோட இது முடிச்சிடலாம். ப்ராபபிலிட்டி ரொம்பவே லென்த்தியான ஒரு சாப்டர். ஓகே, ஸோ அதை 2 எக்ஸசைஸும் ஃபுல்லாக படிக்கணுன்ட்டு போயிட்டு இருந்தோம்னா இன்னும் ஒரு 10 நாளாச்சும் ஆகும். ஸோ பெட்டர் வி வில் ஸ்கிப் தட். ஓகே, ஆஸ் பர் த சிலபஸ். ஓகே, ஸோ ரேண்டம் வேரியபிள் மட்டும் இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக எக்ஸசைஸ் கொஷின் போயிடுவோம். எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 5 வரைக்கும் போட்டிருந்தோம்ல, இன்றைக்கி கொஷின் நம்பர் 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரம் அ லாட் ஆஃப் 30 bulbs, ஓகே, விச் இன்க்ளூட் 6 defective. ஓகே, மொத்தம் 30 பல்ப்ஸ் இருக்குது. அதில் வந்து 6 டிஃபெக்டிவ் இருக்குன்றாங்க. அப்போ 24 குட் பல்ப்ஸ் இருக்குது, 6 defective bulbs இருக்குது. A sample of 4 bulbs is drawn at random with replacement. ஓகே, ஸோ அந்த லாட்லேருந்து 4 பல்ப் எடுக்கிறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டோடு. ஓகே, அப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அர்த்தம்? பல்பு டிஃபெக்டிவ் வந்து நம்ம டின்னு வச்சுப்போம். ஓகே, குட் பல்பை ஜின்னு வச்சுப்போம். ஜிஜியும் ஜிஜிபிஜியும் வேறு வேறு. ஓகே, அதான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அர்த்தம். ஓகே, find the probability distribution of number of defective bulb. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இது வந்து டேபிளர் காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், 30 பல்ப்ஸ் இருக்குது. அதில் 24 குட் பல்ப்ஸ் அண்ட் 6 பேட் பல்ப் இல்லை டிஃபெக்டிவ் பல்ப்னு வச்சுப்போம், பேட் பல்ப்னு வச்சுப்போம். சரியா? ஸோ லேட்டஸ்ட் ரேண்டம் வேரியபிள்னா ரேண்டம் வேரியபிள்னா டு ட்ரா அ டிஃபெக்டிவ் பல்ப். ஓகே, ரேண்டம் வேரியபிள்னா டு ட்ரா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப் தான் ரேண்டம் வேரியபிள். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு டிஃபெக்டிவ் பல்ப் எடுக்கிறதுக்கு என்ன சான்ஸ்ன்றது தான் உங்களோட ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இந்த 2 விஷயம் புரிஞ்சா ரேண்டம் வேரியபிள்லேருந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப். ஓகே, ஸோ இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வரைஞ்சோம்னா மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ்னால் 4 பல்ப் எடுக்க போகிறோம். ஓகே, 4 பல்ப்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் வந்து ஒன்று நல்ல பல்பெல்லாம் இல்லை கெட்ட பல்பெல்லாம். இங்கேயும் நல்ல பல்பு இல்லை கெட்ட பல்பு, குட் ஆர் பேட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 16 வரும். சாம்பிள் ஸ்பேஸு மொத்தம் 16 எலிமெண்ட்ஸ் இருக்க போது. ஓகே, நம்ம ரேண்டம் வேரியபிளில் என்னென்ன வேல்யூஸ் தான் பாசிபிள்? டிஃபெக்டிவ் பல்ப் வரதுக்கு என்னென்ன ரேண்டம் வேரியபிள்லாம் பாசிபிள்னால், ஒன்று தேர் வில் பி நோ டிஃபெக்டிவ் பல்ப். ஓகே, தட் இஸ் 0. இல்லை அந்த 4 பல்பில் ஒரு பல்ப் வந்து டிஃபெக்டிவாக இருக்கலாம், இல்லை 2 பல்ப் டிஃபெக்டிவாக இருக்கலாம், இல்லை 3 இல்லை 4. மொத்தமே இத்தனை பாசிபிலிட்டி தான் ஃபார் அவர் ரேண்டம் வேரியபிள். கரெக்டாக? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 2 3 4 எல்லாமே கண்டுபிடிக்கணும். சரி, ஸோ எப்படின்னு பார்ப்போம். இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஈக்குவலி லைக்லியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், ஹெட்டு டைல்ஸ் வருது. ஓகே, ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 தான் இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, டெய்ல் ஹெட்டு டெய்ல். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குவலி லைக்லி அவுட்கம் சொல்லுவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி 1/2 1/2 1/2 1/4 1/4 ப்ராபபிலிட்டி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். கரெக்டாக? ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்காது. இந்த சாம்பிள் ஸ்பேஸில் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா யோசிங்க. டோட்டலாக 30 பல்ப் இருக்குது. அதில் 24 குட் பல்ப்ஸ் அண்ட் 6 பேட் பல்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் பல்ப் என்னது? ஃபேவரபிள் ஈவெண்ட் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட். கரெக்டாக? 24/30 இதுதான் வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ குட் பல்ப். ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பேட் பல்ப் என்ன ஆகிடுச்சு? 6/30 வந்துடுச்சு. ஓகே, ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து 24/30. ஆனால் பேட் பல்ப் வரதுக்கு 6/30, அதாவது 2/5 இல்லாட்டி 1/5. சாரி, 4/5 இல்லாட்டி 1/5. ஸோ ஒரு குட் பல்ப் வரதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 4/5 ஆகிடுச்சு. ஆனால் ஒரு பேட் பல்ப் வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/5 ஆகிடுச்சு. பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலி லைக்லி கிடையாது. ஓகே, ஹெட் அண்ட் டெய்ல்ஸ் என்ன ஆகும்? ஹெட்டுக்கும் ஈக்குவல் 1/2 இருக்கும், டெய்ல்ஸுக்கும் 1/2 இருக்கும். ஓகே, பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு?
4/5 and 1/5. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம் கிடையாது. ஓகே, ஸோ ஈக்குவலி லைக்லி அவுட்கம் கிடையாதுனாக்கா அப்போ ப்ராபபிலிட்டி இந்த ஃபார்மில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் அப்போன் நம்பர் ஆஃப் டோட்டல் எலிமெண்ட் இன் த சாம்பிள் ஸ்பேஸ். இந்த ஃபார்மில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ எப்படி இந்த கொஷின் போடுறதுன்னா பெர்முடேஷன் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அப்புறம் P of 0 கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 0 கண்டுபிடிப்போம். ஈவன் இந்த கேஸ் என்னது, இந்த கேஸில் ஈவன் வந்து there is no defective bulb. நீங்கள் எடுக்கிற 4 பல்புலேயும் ஒரு டிஃபெக்டிவ் பல்ப் கூட கிடையாது. ஓகே, 4 டிஃபெக்டிவ் பல்ப், ஐ மீன் 4 பல்ப்லேயும் ஒரு டிஃபெக்டிவ் பல்ப் கூட கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், ஒன்று இங்கேயும் குட் வரும், இங்கேயும் குட் வரும், இங்கேயும் குட் வரும், இங்கேயும் குட் வரும். ஓகே, அப்போ குட் வர்றதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி 4/5. ஸோ 4/5 இன்ட்டு 4/5 இன்ட்டு 4/5 இன்ட்டு 4/5 பண்ணோம்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் P of 0 கிடச்சிடும். ஓகே, ஸோ 4 4 4 4 16 16 16 தான் 256. ஓகே, 256 upon 625. ஓகே, ஸோ P of 0 கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ, 256 upon 625. ஓகே, அதே மாதிரி P of 1 கண்டுபிடிப்போம். ஓகே, P of 1 என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 டிஃபெக்டிவ் பல்ப். நீங்கள் எடுக்கிற 4 பல்பில் ஒரே ஒரு டிஃபெக்டிவ் பல்ப் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி. ஓகே, நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜஸ்ட் 1 minute. ஸோ E2 என்னது 1 டிஃபெக்டிவ் பல்ப். ஓகே, அப்போ 1 டிஃபெக்டிவ் வர்றதுக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் தான் பாசிபிள், 1 டிஃபெக்டிவ் பல்ப் அது எப்படி எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்கம் பாசிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கடா, இப்போ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்பு நோவாக இருந்துச்சுன்னா, அதாவது நோ டிஃபெக்டிவ் பல்பு எத்தனை எலிமெண்ட் இருந்துச்சு, ஆப்வியஸாக ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். சரியா, ஸோ டேரெக்டாக நம்ம ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி மட்டும் எழுதிட்டோம். ஓகே, இப்போ இந்த கேஸை நமக்கு ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்காது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி, 1 டிஃபெக்டிவ் பல்ப், ஒரு வேளை எனக்கு வந்து 4 குட் பல்ப் வந்து ஒரு டிஃபெக்டிவ் வரலாம், இல்லை 2 குட் பல்ப் வந்து ஒரு டிஃபெக்டிவ் வந்துட்டு ஒரு குட் பல்ப் வரலாம், இல்லை ஒரு குட் பல்ப் வந்து ஒரு டிஃபெக்டிவ் வந்துட்டு 2 குட் பல்ப் வரலாம். கரெக்டாக, இல்லாட்டி ஃபஸ்ட்டே ஒரு பேட் பல்ப் வந்துட்டு மீதி எல்லாம் குட் பல்பாக இருக்கலாம். ஓகே, மொத்தம் 4 பாசிபிள் ஈவெண்ட் இருக்குது. ஓகே, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பர்முடேஷனும் பார்ப்போம். பர்முடேஷன் வச்சு இதில் எத்தனை ஈவெண்ட் வருதுன்றதை நம்மளால் சொல்ல முடியும். எப்படி, பர்முடேஷன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டின் ஈவெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஈவெண்ட்டில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டலில் எத்தனை வாட்டி நம்ம டாஸ் பண்ணுறோம், இல்லை எத்தனை வாட்டி நம்ம வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம், 4 வாட்டி. ஸோ மேலே 4 ஃபேக்டோரியல், அதில் ஒரே ஒரு டிஃபெக்டிவ், மீதி 3 கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். ஓகே, அப்போ என்ன 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் வரும், 3 ஃபேக்டோரியல் கட் ஆகிட்டு வெறும் 4 மட்டும் இருக்கும். ஸோ டோட்டல் 4 நம்பர் ஆஃப் எலிமெண்ட். ஓகே, அதான் நான் இங்கே சொன்னேன். ஓகே, ஸோ இது பார்த்தோம்னா ஒன்று GGGB இருக்கலாம், இல்லை GGBG இருக்கலாம், இல்லை GBGG இருக்கலாம், இல்லை BGGG இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 கிடச்சிரும். ஓகே, ஸோ ஒரு குட் பல்புக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தேன், 3/4. நம்ம ரைட்டாக வரும், 3/4 தானே, சாரி 4/5. குட் பல்புக்கு 4/5, பேட் பல்புக்கு 1/5. ஓகே, குட் பல்புக்கு வந்து 4/5. அப்போ இதில் என்ன ப்ராபபிலிட்டி வரும், 3 இன்ட்டு 4/5, 3 குட் பல்ப் இருக்குல்ல, இன்ட்டு என்ன 3 இன்ட்டு வராது, கரெக்டாக இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ என்ன வரும், 4/5 இன்ட்டு 4/5 இன்ட்டு 4/5 இன்ட்டு 1/5. அப்போ 4 4 தான் 16, 16 4 தான் 64, 64 upon 625. ஓகே, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 64 upon 625 தான் வரும், இங்கேயும் 64 upon 625, இங்கேயும் 64 upon 625. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 கிடச்சிடும். ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 வந்து 256 upon 625 வரும், அதை இங்கே எழுதிக்கலாம். ஓகே, புரிஞ்சா? அடுத்து இதே மாதிரி x = 2, x = 3, x = 4க்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, x = 2க்கு என்ன ப்ராபபிலிட்டி, x = 2ன்னு என்னென்னா 2 குட் பல்ப் இருக்கும், 2 பேட் பல்ப் இருக்கும். அப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம், பர்முடேஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, பர்முடேஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மொத்தம் 4 ஃபேக்டோரியல். ஓகே, டிவைடட் பை 2 குட் பல்ப் 2 பேட் பல்ப், அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்.
ஓகே, அங்கே மொத்தம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு சம் வரணும், கரெக்டாக வரணும். ஓகே, 2 + 2 வந்தால் 4ன்னு வரணும். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் அப்போன் 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6. அப்போ இதில் வந்து மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்கும். ஓகே, 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். எந்தெந்த மாதிரி இருக்கும்? ஜிஜிபிபியாக இருக்கலாம், இல்லை ஜிபிஜிபியாக இருக்கலாம். ஓகே, இல்லை பிஜிஜிபியாக இருக்கலாம், எப்படியோ ஒன்று இருக்கலாம். ஆனால் அதில் வந்து 2 குட் பல்ப் இருக்கும், 2 பேட் பல்ப் இருக்கும். கரெக்டாக நம்ம ப்ராபபிலிட்டியில் வந்து 2 குட் பல்ப் இருக்கும், 2 பேட், அந்த மாதிரி 6 எலிமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ப்ராபபிலிட்டி வரும்? 2 குட் பல்பு 2 பேட் பல்புக்கு என்ன ப்ராபபிலிட்டினா, ஒரு குட் பல்புக்கு 3/4. ஓகே, இன்ட்டு 3/4. சாரி 4/5 இல்லை, சாரி, ஒரு குட் பல்புக்கு 4/5. ஸோ 4/5 × 4/5 இன்ட்டு 1/5 இன்ட்டு 1/5. ஓகே, அப்போ 4 4s are 16. 16 / 625 வரும். ஓகே, இதுக்கு ஒரு வேல்யூக்கு இந்த மாதிரி எத்தனை வேல்யூ இருக்குது? 6. ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து மாற்றிக்கோங்க. 6 × 16 அப்போன் அதானே சொன்னேன், 4 4s are 16. ஆமாம், 16/625. 16 × 16/625 is equal to 96/625. ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 அது இங்கே எழுதிக்கலாம், 96/625. ஓகே, இதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 கண்டுபிடிச்சலாமா? P of x equal to 3க்கு x equal to 3 என்னது? 3 நல்ல பல்பு, 3 கெட்ட பல்பு, ஒரு குட் பல்ப். ஓகே, 3 கெட்ட பல்பு, ஒரு குட் பல்ப். இதில் எத்தனை எலிமெண்ட் பாசிபிள்னா அதே பர்முடேஷன் 4 ஃபேக்டோரியல் அப்போன் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் which is equal to 4. ஓகே, அப்போ 4 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இது. ஓகே, ஏன்னா இப்போ இதில் மொத்தம் 4 எலிமெண்ட் வருதுன்னு சொல்கிறோம். அந்த 4 எலிமெண்ட்லேயுமே எப்படி இருக்க போகுது? 3 குட் பல்பு, 3 பேட் பல்பு, ஒரு குட் பல்ப். ஓகே, அது எந்த காம்பினேஷனில் இருந்தாலும் இருக்கிறது 3 பல்பு தானே, பேட் பல்பு, ஒரு குட் பல்பு தான். அது வந்து பிஜியாக இருந்தாலும் சரி, பிஜிபிபியாக இருந்தாலும் சரி, ப்ராபபிலிட்டி இது ரெண்டுத்துக்கும் சேம் தான். கரெக்டாக? எப்படி? பேட் பல்புக்கு என்ன ப்ராபபிலிட்டி சொன்னேன்? 1/5. குட் பல்புக்கு 1/5, 4/5. ஓகே, அப்போ 1/5 × 1/5 × 1/5. ஓகே, இன்ட்டு 4/5, அதாவது 4/625 தான் இதுக்கும் வரப்போகுது. இங்கேயும் பார்த்தோம்னா 1/5 × 4/5 × 1/5 × 1/5. இதை கால்குலேட் பண்ணால் 4/625 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக 4 × 4/625 போட்டுக்கலாம். 4 × 4/625. ஓகே, அப்படி போட்டோம்னா 16/625 வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் 3, அவ்வளோதான். ஓகே, 16/625. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆல் பேட் பல்ப், அதுக்கு வந்து ஜஸ்ட் 1/625. சரியா? ஸோ எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து இதுதான், கொஷின் இதான் கேட்டிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 1ன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம போட்டது கரெக்ட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் என்ன ஆச்சா, நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மிஸ்டேக் வந்துச்சு, 1 வரல. ஓகே, அப்புறமா எனக்கு புரிஞ்சு நான் இங்கேயே தப்பு பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். சரி, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்துட்டு 1 வந்துச்சுன்னா கரெக்ட், 1 வரலன்னா தப்பு. ஓகே, 6 கொஷின் ஓவர். 7 கொஷின் பார்ப்போம். A coin is biased. Okay, coin is biased so that the head is 3 times as likely to occur as tail. அதாவது ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினாக்கா 3 times as likely as tail appear. Okay, okay, பார்ப்போம். If the coin is tossed twice, what is the probability distribution of number of tails? ஓகே, இப்போ இங்கே இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்ன வரும், டாஸிங் அ காயின் ட்வைஸ். ஓகே, ரேண்டம் வேரியபிள் என்னது, நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இந்த கேஸை பார்த்தோம்னா ஹெட் வரதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 3, டெய்ல்ஸ் வரதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 4. ஓகே, எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். கொஷனில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. A coin is biased such that head is as likely to occur as tail. 3 times as likely to occur as tail. ஓகே, மொத்தம் 3 ஹெட்டு ஒரு டெய்ல் இருக்குனாக்கா, ஓகே, அதாவது 4 ஈவெண்ட் இருக்குது.
3 ஹெட்டு ஒரு டெயில் வருது அப்படின்னாக்கா அதில் 3 வாட்டி தான் வந்து என்ன ஆகும், ஹெட் வரும். ஓகே, அப்போ வந்து ஹெட் வந்து வர்றதுக்கு 3/4 டைம்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. 3 டைம்ஸ், அதாவது ஒரு டெயில் வர்றதுக்குள்ளே 3 ஹெட்டு வந்துடும். ஒரு டெயில் வரத்துக்குள்ளே 3 ஹெட் வந்துடும். ஓகே, ஸோ இதான் இப்படி தான் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, எங்கே போச்சு? ஓகே, ஸோ 7th கொஷின் பாருங்கள். 3/4 upon 1/4. ஓகே, இவ்வளோ நேரமாக நம்ம போட்ட காயின் சம்லலாம் 1/2 upon 1/2 ப்ராபிலிட்டி இருந்துச்சு. ஓகே, ஈக்குவலி லைக்லியாக இருந்துச்சு. பட் இந்த கேஸ் வந்து ஈக்குவலி லைக்லி கிடையாது. ஓகே, அதை வந்து உஷாராக இருக்கணும் நம்ம. சரி, ஸோ ஒரு காயின் 2 வாட்டி டாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன பாசிபிள் அவுட்கம் வரும்? ஹெட் வரலாம், டெய்ல் ஹெட் வரலாம், இல்லை ஹெட் டெய்ல் வரலாம், இல்லை டெய்ல் வந்துடும். ஓகே, மொத்தம் இத்தனை பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகே, இல்லை ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் ஆஃப் டெய்ல். ஓகே, நம்ம இதுக்கு டேரெக்டாகவே நம்பர் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த இடத்துல போட்டோம்னாக்கா நம்பர் ஆஃப் டெய்ல் இந்த இடத்துல 0, நம்பர் ஆஃப் டெய்ல் இந்த இடத்துல 1, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டெய்ல் 1, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டெய்ல் 2. ஓகே, அப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்ன பாசிபிலிட்டி? 0, 1, 2. ஓகே, 0 வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? டேரெக்டாக சொல்லிடலாம். நீங்கள் 0 வரதுக்கு ப்ராபபிலிட்டினா ஒன்று தான், ஹெச். ஓகே, ஒரு ஹெட்டுக்கு வந்து 3/4, அப்போ 2 ஹெட்டுக்கு 6/4. கரெக்டாக 6/4. 0 டெய்ல் வர்றதுக்கு 3/4 இன்ட்டு 3/4 பண்ணுறோன்னா அப்போ 3 3 தான் 9, 9/16 வரும். ஓகே, ப்ராபிலிட்டி ஆஃப் 0னா 9/16. ப்ராபிலிட்டி ஆஃப் 1 என்ன? ப்ராபிலிட்டி ஆஃப் 1னா ஒரு டெய்ல் வர்றதுக்கு. அப்போ இந்த 2 கேஸ். ஓகே, இந்த 2 கேஸ் வர்றதுக்கு என்ன ப்ராபிலிட்டி? டிஹெச்சுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? டிக்கு வந்து 1/4 இன்ட்டு ஹெச்சுக்கு வந்து 3/4. ஓகே, அப்போ 3/16. இதுக்கு வந்து 3/16, இதுக்கும் 3/16 தான் வரும். ஓகே, அப்போ 3/16 ப்ளஸ் 3/16 இஸ் ஈக்குவல் டு 6/16. ஓகே, இல்லாட்டி ரெண்டுமே டெய்ல்ஸ் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஒரு டெய்ல்ஸ் வரதுக்கு 1/4 ப்ராபபிலிட்டி. அப்போ ரெண்டுமே டெய்ல்ஸ் வரும் 1/4 இன்ட்டு 1/4 which is equal to 1/16. ஓகே, ஸோ இது அவங்க ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா 16/16 வருது, which is equal to 1. ஸோ நம்ம போட்டது கரெக்ட். ஓகே, ஸோ இதை வந்து நான் டேரெக்டாகவும் சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் போட்டுருவீங்க நம்புகிறேன். சரியா, ரொம்ப ஈஸியான கொஷின் தான். 7th கொஷின் பார்ப்போம். 8th கொஷின் பார்ப்போம். சரியா, a random variable x has the following probability distribution. ஓகே, ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க. ஓகே, வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கிறது எப்படி? இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம்னாக்கா நமக்கு 1 வரணும். சரியா, ஸோ அதை வந்து சால்வ் பண்ணோம்னா ஈக்குவல் டு 1 வச்சு போட்டோம்னா கேயோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. எக்ஸ் லெஸ் தென் 3னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இது கேட்டிருக்காங்க. 0, 1, 2க்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 6, அதாவது 7க்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 எக்ஸ் வந்து பிட்வீன் 0 to 3 இருக்குது, 0 to 3. அப்போது 1 and 2க்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிப்போம். கே கண்டுபிடிச்சா மீதியெல்லாம் ஈஸி. ஸோ நம்ம கிவன் டேபிள் இது தான். ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்கிறதுனால இதோட எல்லா சம்மும் வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இதை பொறுமையாக சால்வ் பண்ணோம்னா 9k² + 10k² ஈக்குவல் 9k + 10k² ஈக்குவல் டு 1 வரும். ஓகே, அதை இன்னும் சால்வ் பண்ணோம்னா 10k² + 9k - 1 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த இடத்துல 10 × 1 பண்ணாக்கா -10 வரணும். -10 வந்து நம்ம சம் பண்ணால் -10 வரணும், மல்டிப்ளை பண்ணாலும் -10 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 10 × -1 எடுத்துகிறோம். ஓகே, 10 × -1 ப்ராடக்ட் பண்ணால் -10. ஓகே, அதே மாதிரி சம் பண்ணாக்கா 9 வரணும். ஓகே, 9 வருது. சரியா, ஸோ 10k² + 10k - k -1 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுலேருந்து 10k காமனாக எடுத்துட்டாக்கா k + 1 மட்டும் இருக்கும். இதுலேருந்து -1 காமனாக எடுத்துட்டாக்கா k + 1 மட்டும் இருக்கும். கரெக்டாக, மீதி என்ன இருக்குது? k + 1 ஒரு சான்ஸு, இல்லாட்டி 10k - 1 இன்னொரு சான்ஸ். அதாவது k ஒன்று -1 இருக்கலாம், இல்லை k வந்து 1/10 இருக்கலாம். ஓகே, k வந்து -1 இருக்காது.
ஏன்னா ப்ராபபிலிட்டி கேனாட் பி நெகட்டிவ் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. அப்போ கே வந்து -1 இருக்காது. அப்போ கே வந்து 1/10 தான் இருக்குது. சரியா? அப்போ இந்த கேவோட வேல்யூ 1/10 வேல்யூ கொண்டு போய் நம்ம எங்கே போட்டாலும் நமக்கு ஃபுல் ப்ராபபிலிட்டியும் கிடச்சிரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் பார்ட்டில் ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 3 கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 3னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 0, 1, 2 கேட்டிருக்காங்க. ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் 0, 1, 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? சம் கேட்டிருக்காங்களா ப்ராபபிலிட்டியோடது? let us just see. ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 3 மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒன்று ப்ராபபிலிட்டி 0 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம். ஓகே. அப்போ இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த கண்டிஷன் கிடச்சிடும். சரியா? ஸோ ஆடிங் 1, 2 and 3. ஓகே. ஸோ பாருங்கள், p ஆஃப் x less than 3ல வந்து அப் டு p ஆஃப் x ஆட் பண்ணணும். x = 0, x = 1 அண்ட் x = 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே. 0ல் வந்து 0, x = 1ல் k, x = 2ல் 2k எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 3k வருது. கேயோட வேல்யூ 1/10. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 3 வந்து 3/10 வரும். ஓகே. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 6க்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 7 மட்டும் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் 7 வந்து 7k² + kன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன ப்ராபபிலிட்டின்றது கிடச்சிரும். ஓகே. அதே மாதிரி வந்து அடுத்த பார்ட் x-க்கும் x = 0 to 3 இருந்துச்சுனாக்கா அப்போ என்ன வரும், p of 1 and p of 2 மட்டும் ஆட் பண்ணணும். which is equal to k + 2k which is equal to 3k. 3kனா 3/10. அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சு. 9th question பார்ப்போம். The random variable x has a probability distribution p of x of the following form. Okay, so x = 1, 0லேருந்து 1, 2 இல்லை 3, 4 அது தாண்டி என்ன நம்பர் இருந்தாலும் 0. ஸோ டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் போன கொஷனில் கேட்ட மாதிரி p of x less than 2 என்ன வருது, p of x less than or equal to 2 என்ன வருது, p of x greater than or equal to 2 என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நான் கே மட்டும் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், மீதியெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ கொஷனில் பாருங்கள், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, x = 1, 2, 3. அதாவது x = 0, 1, 2 2க்கு மேலே என்ன இருந்தால் அதுக்கு ப்ராபபிலிட்டி 0. ஸோ நம்ம டேபிள் அதை கன்சிடரே பண்ணிக்க தேவையில்லை. ஓகே. ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்து எப்போவுமே 0ன்னு இருக்காது. கரெக்டாக? எனிதிங் பிட்வீன் 0 and 1 தான் இருக்கணும், 0 இருக்காது. கரெக்டாக? ஸோ 0 இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓகே. ஸோ x = 0, 1, 2 மொத்தம் இத்தனை ரேண்டம் வேரியபிள் தான் பாசிபிள். ஓகே. அதுக்கு வந்து k, 2k, 3k இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாத்தோட சம்மும் வந்து 1 வரணும். ஓகே. ஸோ இது எல்லாத்தோட சம்மும் வந்து 1 தான் வருது. ஓகே. ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா k = 1/6 வருது. ஓகே. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுலாம் நீங்களே போட்டுருங்க. ஓகே. அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படின்னு நீங்களே போடுங்க. சரியா? அடுத்த கொஷின் போவோம். அந்த ஆட் பண்ணுறதுலாம் நான் போன கொஷினில் போட்டேன்ல, அந்த மாதிரி ஆட் பண்ணி காமிங்க. சரியா? கொஷின் நம்பர் 10. ஃபைண்ட் த மீன் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இன் 3 tosses ஆஃப் அ ஃபேர் காயின். ஓகே. மீன் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஓகே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், e of x கேட்குறாங்க. எப்படி, ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ஹெட். ஓகே. ரேண்டம் வேரியபிள் வந்து நம்பர் ஆஃப் ஹெட். அதுக்கப்புறம் இந்த ரேண்டம் வேரியபிளோட மீன் கேட்குறாங்க, e of x. ஞாபகம் இருக்கா? e of x என்ன, p1 × x1 + p2 × x2 அந்த மாதிரி பண்ணிகிட்டே போனோம்னா e of x கிடச்சிரும். ஓகே. ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க. Question number 10ல let us assume our random variable is x = number of head. ஓகே. நம்பர் ஆஃப் ஹெட். இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, டாஸிங் 3 காயின்ஸ். ஓகே. அப்போ என்ன அவுட்கம் எவ்வளோ வரும், 2 × 2 × 2, அதாவது 8 அவுட்கம் பாசிபிள். அந்த 8 அவுட்கமும் நான் அந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகே. சாம்பிள் ஸ்பேஸ் இருக்க 8 அவுட்கமும் இங்கே எழுதிட்டேன். ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்னா e of x வேணும். ஓகே. அதாவது ரேண்டம் வேரியபிளில் என்னென்ன பாசிபிள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு 0 ஹெட் வரலாம், இல்லை 1 ஹெட் வரலாம், இல்லை 2 ஹெட் வரலாம், இல்லை மொத்தம் 3 ஹெட் வரலாம். ஓகே. ஸோ 0 ஹெட் வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, 0 ஹெட் வரணும்னா எல்லாமே டெய்ல்ஸாக இருக்கணும். கரெக்டாக? அப்போ தான் 0 ஹெட். ஓகே. நான் நிறைய வாட்டி போட்டுனேன், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் நான். சரி. ஸோ இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி வரும், ஆப்வியஸாக ஒரு எலிமெண்ட் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ, 8. ஸோ 1/8. ப்ராபபிலிட்டி வந்து 1/8. ஓகே. எல்லாமே ஈக்குவலி லைக்லி அவுட்கமில். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் ஈவன் அப்பான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை வச்சு நான் போடுறேன். சரியா? ஸோ 1/8.
அதே மாதிரி ஒரு ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஒரு ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஒரு ஹெட் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இங்கே ஒரு ஹெட் இருக்குது, இங்கே ஒரு ஹெட் இருக்குது, இங்கே ஒரு ஹெட் இருக்குது, மொத்தம் 3 ஹெட் இருக்குது. கண்டிஷன் 3 ஃபேவரபிள் அவுட்கம், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 8. ஸோ 3/8. அதே மாதிரி 2 ஹெட் வரணும். 2 ஹெட்டுனா இங்கே 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 3 அவுட்கம் இருக்குது. அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் 8 அவுட்கம். சரியா? 3/8. அதுக்கப்புறம் 3மே ஹெட்டு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே ஒரு அவுட்கம், அதாவது 1/8. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 1 வருதா? அப்போ நம்ம போட்டது கரெக்ட். ஓகே, இப்போ நமக்கு என்ன வரும்? இ ஆஃப் எக்ஸ் வேணும். இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? சம் ஆஃப் px1, இது இதோட சம்மு, இதோடது எல்லாத்தோட சம்மும் பண்ணோம்னா நமக்கு வந்து மீன் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக எக்ஸ் இன்ட்டு பி பண்ணுறேன். அப்போ 0 × 1/8 0, 1 × 3/8 3/8, 2 × 3/8 6/8, 3 × 1/8 3/8. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். அதுதான் வருது 12/8 வருது 1.5. அதாவது அப்போ வந்து மீன் என்ன வந்துச்சு? 1.5ன்னு வந்துச்சு. ஓகே, 11th கொஷின் பார்ப்போமா? 11th question. 2 dice are drawn simultaneously. If x denote number of 6, find the expectation of x. இங்கே வந்து மீன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இ ஆஃப் எக்ஸ் தான் எங்கேயும் கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கோட நம்பர் ஆஃப் 6 இந்த இடத்துல. ஓகே, அது ஃபஸ்ட் என்னென்னா 2 டைஸை த்ரோ பண்ணுறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் இன் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36. ஓகே, அதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் 6. அப்போ 2 வாட்டி டைஸை த்ரோ பண்ணால் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஒன்று ஒரு 6 கூட வராமல் இருக்கலாம், இன்னொன்று ஒரே ஒரு 6 வரலாம், இன்னொன்று ரெண்டுமே 6 வந்துடலாம். ஓகே, ஒரு 6 கூட வராமல் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த டையில் வந்து 6 தவிர மீது எந்த நம்பராச்சும் இருக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 5/6, அதாவது 6 இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ 6 எடுத்துட்டோம்னாக்கா டோட்டல் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 5 ஆகிடும். மொத்தம் 5 ஃபேவரபிள் அவுட்கம் அவுட் ஆஃப் 6. ஓகே, இது வந்து ஒரு வேளை 6 வராமல் இருந்துச்சுன்னா, ஒரு வேளை 6 வந்துச்சுனாக்கா அப்போ வந்த ப்ராபபிலிட்டி 1/6. ஓகே, 1/6. இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஓகே, ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணல. ஓகே, இதே மாதிரி கொஷின் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதனால் இங்கே டேரெக்டாக நம்ம போடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு x = 0 1 2 தான் இதுக்கு பாசிபிலிட்டி. ஒன்று ஒரு 6 இல்லை 2 6 இல்லை 0 6. ஓகே, 0 6ன்னா என்ன அர்த்தம்? 0 6 இப்போ 2 வாட்டி டைஸை டாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் 6 வரக்கூடாது, இந்த இடத்துலையும் 6 வரக்கூடாது. ஓகே, 6 வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி சொன்னேன்? 5/6ன்னு சொன்னேன். கரெக்டாக? அதே மாதிரி இங்கேயும் 6 வரக்கூடாது, 5/6. ஸோ மொத்தம் 5/6 × 5/6, அதாவது 25/36. ஓகே, அடுத்து 2 டைஸை போடுறேன். ஒரு வாட்டி 6 வந்துடுச்சு, ஒரு வாட்டி 6 வரல. ஓகே, 6 வராமல் இருக்கிறதுக்கு 5/36. 6 வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/36. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 5/36 5/6 × 1/6. ஓகே, அப்போ என்ன வரும்? 5/36 வரும். 5/36. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஈவெண்ட் மட்டும்தான். ஓகே, ஒரே ஒரு ஈவெண்ட்டு மட்டும் தான். ஒன்று இந்த இடத்துல 6 இருக்குது, இந்த இடத்துல வேறு நம்பர். இன்னொரு கேஸும் பாசிபிள். இந்த இடத்துல வேறு நம்பர், இந்த இடத்துல 6 வரும். ஓகே, அப்போ அகைன் நமக்கு இந்த ப்ராபபிலிட்டியை உல்ட்டாவாக அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ 1/6 × 5/6 ப்ளஸ் 5/6 × 1/6 பண்ணோம்னாக்கா P(1) கிடைக்கும். ஓகே, புரிஞ்சா? காம்பினேஷன் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்போ இதோட ப்ராபபிலிட்டி ப்ளஸ் இதோட ப்ராபபிலிட்டி. அப்போ அதனால் 1/6 × 5/6 ப்ளஸ் 5/6 × 1/6. ஓகே, லாஸ்ட்டாக ரெண்டுமே 6 வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/6 × 1/6, அதாவது 1/6 1/36. ஓகே, ஸோ இதோட ப்ராபபிலிட்டிலாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன வேணும் நமக்கு? இஎக்ஸ் வேணும். அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ அப்படி பண்ணோம்னா 0 × 25/6 ப்ளஸ் 1 × 10/36 ப்ளஸ் 2 × 1/36. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா 12/36 வரும். இது அவங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ இதோடய நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து இன்னொரு வீடியோ போடுவேன். இன்னொரு வீடியோவில் இந்த ஃபுல் எக்ஸசைஸையும் முடிச்சிடலாம். ஓகே, 11 வரைக்கும் போட்டிருக்கோமா? ஐ திங்க் இன்னொரு 8 கொஸ்டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் அது ஃபுல்லாத்தையும் அடுத்த வீடியோலேயே போட்டுறேன். இன்றைக்கே போடுவேன். ஓகே, அரௌண்ட் ஒரு 2 to 3 o'clock அந்த வீடியோவும் போட்டுறேன். சரியா? அதோட இன்றைக்கி லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நாளையிலேருந்து நம்ம 3 டைமென்ஷன் ஆரம்பிச்சிடலாம். 5 நாளில் 3Dயை முடிக்கிறோம்.
அடுத்த 5 நாளில் வெக்டாரை முடிக்கிறோம். அடுத்த ஒரு நாளில் லீனியர் ப்ரோக்ராமிங் முடிக்கிறோம். அதோட உங்கள் மேக்ஸ் போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.